ராஜா இல்லை என்ன பண்ணுது? வாழைக்கு கம்பு கொடுக்கும். வாழை கம்பு குடிக்கியா? ஆமாம். எதுக்காக கம்பு கொடுக்குறிய? இப்போ வந்து பங்குனி மாதம் ஆகி போச்சு. ஆமாம், பங்குனி மாதம். வெயிலும் ஓவராயிடுச்சு. வெயிலும் ஓவராயிடுச்சு. அதனால் நம்ம வெயிலுக்கு நம்ம வாழைலாம் தாங்காது. வெயிலுக்கு தாங்காது, காற்றுக்கும் தாங்காது. காற்றுக்கும் தாங்காது. வெயிலுக்கு தாங்காத வாழையெல்லாம் பாருங்கள் அந்த பக்கமாக விழுந்து கிடக்கு. அதனால நம்ம வாழையை காப்பாற்ற முயற்சியில் இருக்கோம். இப்போ அந்த உளுந்து எடுக்கலானே. ஆமாம், வாழையை காப்பாற்ற முயற்சியில் இருக்கோம். காப்பாற்றலன்னா அவ்வளோதான், அவ்வளோ வாழையும் விழுந்துடும். அவ்வளோ வாழையும் விழுந்துடும். விவசாயத்தை காக்காத்தியாக ஒன்றும்ல. கண்டிப்பாக. இது ஒரு நாளைக்கு எத்தனை கம்பு கொடுப்ப? ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஒரு 100. காலையில் ஒரு 100. காலையில் 100, சாயந்தரம் 100. ஆமாம். இது சம்பளம் எப்படி தம்பி? 100 கம்புக்கு 500 கொடுப்பாங்க. 100 கம்புக்கு 500. அப்போ ஒரு கம்புக்கு ஒரு கம்புக்கு 5 ரூபா. ஒரு கம்புக்கு 5 ரூபா. உங்களுக்கு இதை நம்பி தான் வாழ்வாங்க இருக்குது. இதை நம்பி தான், வாழையை நம்பி தான், வாழையை நம்மளோட வாழ்க்கையே. விவசாயம் தான் நமக்கு உயிர் மூச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. கம்பு கொடுத்து முடிச்சோன்னே கெட்டலாம் அப்படின்னா கம்பு கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக கெட்டியாகணும். கண்டிப்பாக கெட்டியாகணும். மேலேயும் கொண்டக்கிட்டு கட்டணும்ல. அதில் மேலே கை இனிமேல் தான் கட்டுவோம். நம்ம கட்டுறதுக்கு இனிமேல் ஆள் வரும். அதுக்கு தண்ணி காசு தானே? அதுக்கு ஒரு 5 ரூபா. அதுக்கு ஒரு 5 ரூபா. ஆமாம். இதில் புளியை இப்படி போடணும். ஆளை போட வேண்டியிருக்கு. அந்த தாருக்கு நேராக போடணும். ஆமாம். சரி சரி. இவ்வளோ ஆழம் போடணுண்ணே. இந்த அளவுக்கு ஆழம் இறக்கிட்டு கம்பு இறக்கணும். கம்பு போட்டால் தான் நிற்கும். போட்டால் தான் நிற்கும். தாங்க நம்மளுக்கு. காற்றுக்கு தாங்கணும்னு கண்டிப்பாக.